அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க, ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சமீபகாலமாக சாட்டியம் தொடர்பு விஜயை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு சார். 5 வருஷம் ஆண்ட கட்சி 24 கட்சி கூட்டணியோட வருது சார், எப்படி பாக்குறீங்க நீங்க? நான் வீரன், தனித்து நிக்க, இந்த பாருங்க, கூட்டத்தோடு நிக்க யாருக்கும் வீரமோ துணிவோ தேவையில்லை. தனிச்சு நிக்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்க வீரர்கள் தனித்து நிக்கிறோம். நாங்க மக்களை முழுமையா நம்புறோம், அவங்க கட்சி தலைவர்களை நம்புறாங்க. நாங்க மக்களை நம்புறோம், மக்களோடு மக்களுக்காக நிக்கிறோம். நேத்து விஜயமே அதான் சொல்றாரு, நாங்க தனிச்சு நிக்கிறோம் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? அவர் தனிச்சு நிக்கிறேன்னு சொல்லலையே, எல்லாரையும் கூப்பிட்டு பார்த்தாரு, ஆட்சியில பங்குதாரம்னு வரல, தனித்து விடப்பட்டாரு, நிக்கிறாரு. ஆமாவா இல்லை? நான் வந்ததுல 2010 கட்சி தொடங்கும் போது இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு கூட்டில்ல, தேர்தல் உடன்பாடு இல்லைன்னு அறிவிச்சேன். இன்று வரை நிக்கிறேன். நான் யார்கிட்டயாவது பேசினேன்னா, என்னைய கூப்பிட்டாங்க, யாரையாவது போனேன்னா எனக்கு பேசாத பேரம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவு கோடிகள் பேசப்பட்டிருக்கு, எவ்வளவு பதவிகள் தரம் சொல்லப்பட்டிருக்கு, நான் போனான்னு பாருங்க. நீங்க வரும்போதே வந்தால் ஆட்சியில பங்குன்ட்டீங்க. முதல்ல கட்சி ஆரம்பிக்கும் போதே சொல்லிட்டீங்க, ரொம்ப நாள் காத்திருந்தீங்க, காங்கிரஸை எதிர்பார்த்திருந்தீங்க, பல கட்சிகளை எதிர்பார்த்திருந்தீங்க, யாரும் வரல. அப்ப நீங்க தனிச்சு நிக்கிறேன், நான் தனிச்சு நிற்பேன். ஏன்? என் தத்துவம் தனித்துவமானது, நான் தனிச்சுதான் நிக்க முடியும். நான் உண்மை நேர்மைங்கிறேன், நீங்க ஊழல் லஞ்சத்தில் இருக்கீங்க. அதை ஒழிக்கணும்னா யாரோட சேர்ந்து ஒழிக்கணும் கேட்டா உங்ககிட்ட பதில் இல்லை. அப்ப அதை எங்களோட சேர்த்து நீங்க ஒப்பிடுறது தப்பு. சார், சமீபகாலமாக சாட்டியம் தொடர்பு விஜயை ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு கடுமையான விமர்சனங்கள் எதிர்கட்சி எடுத்து வருது. சாட்டி திருமணம் எப்படி விஜய் ஏன் இவ்வளவு காரசாரமாக இல்ல, அவங்க கட்சியில இருந்து எங்க கட்சியை, எங்க பிள்ளைகளை பேசுறதெல்லாம் நீங்க பாக்குறீங்களா? திருப்பி நம்ம கல்லறியணும் அப்படின்றதும் கல்வி நீங்க என்ன ஆயுதம் எடுக்கணுங்கிறத நீ தானே தீர்மானிக்கிற. நீ கண்ணியமா பேசு. நீங்க வாங்கன்னு சொல்லுங்க, நாங்க வாங்கன்னு சொல்றோம். நீ வாடான்னா ஆமா வா என்னடா அப்படின்னு தான் கேட்போம். நீங்க வெட்ட ஓங்கும் போது விழுந்து கும்பிடுற கோழைகள் இல்லையே நாங்க. நீங்க வெட்டணும்னு நினைக்கும் போதே வெட்டி முடிக்கிற வீர பரம்பரை. நீங்க தேவையில்லாம சேட்டை பண்ணக்கூடாது. எவ்வளவு இழிவா எங்க கட்சி பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை எழுதிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நாங்க கண்ணியமா பேசுறோம், நீங்களும் கண்ணியமா பேசுங்க. அதானே? இங்க பாருங்க, எங்க வீட்டு மல்லிகை மணக்கும், உங்க வீட்டு மல்லிகை நாரும்னா அவ்வளவு அவசரமா? அடிக்கடி நடக்குது. அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் அந்த சிறுமிகளுக்கு என்ன மாதிரி பாதுகாப்பு? நீங்க பாதுகாப்புலாம் கேட்க, சின்ன குழந்தைகளுக்கு பாதுகாப்பு, பெண்களுக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கு பாதுகாப்புல ஒட்டுமொத்தமா என் நாட்டு குடிகளுக்கு பாதுகாப்பு. இஸ்லாமியர்களுக்கு தனி பாதுகாப்பு, கிறிஸ்தவருக்கு தனி, இந்துக்கு தனின்னு ஒட்டுமொத்தமா நாட்டையே ஒரு காவலன் போல இருந்து பாதுகாக்கிறதா நாட்டு பாதுகாப்பு தான். அதுல எல்லாத்துக்கும் பாதுகாப்பு தான். என் குழந்தையெல்லாம் நான் ஆட்சியில் இருக்கும்போது நீ தொட்டுட்டு தப்பிக்க முடியாது. உனக்கு புரியுதா? நீ உன்னை மாதிரி உள்ள வச்சு 90 நாள்ல சாட்சி இல்லை, அது இல்லைன்னு வெளியில வந்தெல்லாம் இல்லை. என் குழந்தைய நீ கொன்னின்னு அந்த மாதிரி வன்புணர்வு செஞ்சு அதை புதைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை புதைச்சிட்டு தான் நான் புதைக்கவே சொல்லுவேன். 4 பேரை போட்டேன்னா நீ உனக்கு என்ன வருமானு பாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.